அபியூஸ் இல்ல 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 உனக்கு அறிவு இருக்கா இல்ல அரசியல் தெரியுமா நீ மெச்சூரிட்டியா இல்லன்ற இன்னைக்கு காட்டு. நாங்க உட்காந்து தமனா உனக்கு இப்ப இல்ல இல்ல உனக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? உனக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? உனக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? கிடையாது. சரி சரி ட்ரிகர் ஆகாத. கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. டேய் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றா. ஏன்டா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிற? கரூரை பத்தி பேசணும்டா. சரி ஓகேடா. கரூர் பத்தி கண்டிப்பா பேசலாம். சரி சொல்லு, பேசலாமா? கரூர் பத்தி சொல்லு. பேசலாமா? உங்களுடைய விக்ரவாண்டி மாநாடு இருக்குல்ல, அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசியா நடந்த கரூர். டேய் கேட்க விடுறா. டேய் கேட்க விடுறா. கரூரா விக்ரவாண்டியா? டேய் அதான்டா சொல்ல வரேன்டா, கேளுடா. ஊரா போய் பிசினஸ் பண்ணா. டேய் 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 இங்க பாரு. கேவலமா மாத்துற. கேவலமா மாத்துற. டேய் கேவலமா மாத்துற. கரூர் உன் பக்கம் நியாயம் இருக்குனா, உன் அண்ணன் பக்கம் நியாயம் இருக்குனா, ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன் கேளுடா. கரூரை பத்தி பேசலாம். டேய் இப்ப ஏன் என்ன பேச விடாம தடுக்கிற? பயமா இருக்கா? பயமா இருக்கா? ஏன் என்ன பேச விடாம தடுக்கிற? மியூட் போடுற உனக்கு தான்டா பயம். சரி நான் மியூட் போடல, என்ன கேட்க விடு. மான்ஸ்டர் ஒழுங்கா விரிடா, ஒழுங்கா விரி. விரிக்கிறதுன்னு ஆகி போச்சு, ஒழுங்கா விரிடா. டேய் இல்லடா பதட்டமா இருக்கடா. டேய் நீ ஒழுங்கா விரிடா, ஒழுங்கா விரி. வந்துருச்சு எங்க நான் கேள்வி கேட்டு எங்க நான் பேச விட்டா கேள்வி கேட்டு மடக்கிறேன்னு சொல்லிட்டு பையன் புள்ள நம்மள பேசவே விட மாட்டேங்கிறான். இதே ஊர் பேசல வந்து உள்ள வாயமா பிஞ்சு குழந்தைங்களா இருக்குல்ல, குழந்தைங்க அது அங்க சீல போடு. இங்க நம்ம கிட்ட பருப்பு வேகாது. ரெண்டு பேர்ல யார் விரிக்கிறாங்க? ஒரு நிமிஷம் இரு. உன் படம் இங்கெல்லாம் வேகாது, உன் ஸ்பேஸ்ல மட்டும்தான் வேகம். வா பேசு, வா 1 to 1. வேற யாரும் பேச மாட்டாங்க. தைரியமான ஆளா இருந்தா, ஆம்பளையா இருந்தா 1 to 1 பேசுறான். பேசு. இப்ப நான் கேக்குற முதல் கேள்வி ஒரே கேள்வி. ஒரு நிமிஷம் கண்டிப்பா பேசுவோம். ஒரு நிமிஷம் இரு. இங்க யாரும் குறுக்க பேச மாட்டாங்க, சரியா? டீல். கீழே எல்லாம் லிசனர்ல எல்லாம் பாத்துக்க. நீ சொல்ற கேக்குறதுக்கெல்லாம் யாரும் வந்திருக்க மாட்டான் ஸ்பீக்கர்ல. சரி இப்ப நான் வந்து முதல் கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட், ஸ்பேஸ் விட்டு வெளில ஓடக்கூடாது. நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், நீ போட்ட அக்ரிமெண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாரும் இருக்கு, என்ன கோஹோஸ்டாக 2 பேர் பேசுவோம். ஒழுங்கா விரிடா மாஸ்டர். டேய் காபில நல்லா ஸ்பீக்கர்லயே கொடுத்திருக்கான், நான் எல்லாம் உனக்கு வாயிலே மிதிப்பேன்டா உன்னலாம். மாஸ்டர் இவங்க மைக்ல தான் இருப்பாங்களே தவிர யாரும் பேச மாட்டாங்க. கச்சன்னு இருக்கு. சரி இப்ப யாரும் பேச மாட்டாங்க, நீ மட்டும் இரு. யாரும் பேச மாட்டாங்க. ஜிப்சி ஒரு நிமிஷம். ஜிப்சி மொசக்குட்டி இப்ப சந்தோஷ்ல ரிமூவ் பண்ணி லிசனர்ல போட்டுறேன்டா. இதுக்குடா இப்ப தேவையில்லாத ஆளுங்கலாம் இருக்கட்டும்டா. ஏன்னா இங்க வந்து என்னடா கோஹோஸ் கொடுத்தா விதிப்பேன். கோஹோஸ் கொடுத்தா விதிப்பேன். அன்மியூட் பண்ணிட்டேன். சரி அன்மியூட் பண்ணிட்டேன் சொல்றேன். சரி அன்மியூட் பண்ணிட்டேன் சொல்றேன். மாஸ்டர் சொல்லு. நீ விஜய் ரசிகனா நான் விஜய் ரசிகனா இன்னைக்கு தெரிஞ்சிரும் மக்களுக்கு. வா 10 நிமிஷத்துல 300 வாட்டி மியூட் போட்டியா? எல்லாரும் யாருக்கு 1. சரி நான் மியூட். சரி எல்லாரும் ஜிப்சி மொசகுட்டி லிசனருக்கு போங்க. பேச முடியாது. ஜிப்சி மொசகுட்டி லிசனருக்கு போங்க. எல்லாரும் அனுப்பு. போயிடுறேன்பா என்ன லிசனருக்கு போங்க. பா கபிலன் நீ அந்த இப்ப ஏன் ட்ரிகர் ஆவற? எவனுமே வந்திருக்க மாட்டான். இப்ப ஏன் ட்ரிகர் ஆவற? இப்ப ஏன் ட்ரிகர் ஆவற? கரூர் பத்தி பேசியா விடுவே? அதான்டா சொல்ல கேட்க விடுறா. உங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு முதல் நாள் மாநாடு நடத்துல இருந்து கரூர் வரைக்கும் ஏன்டா இது வரைக்கும் எல்லா இதுலயும் டிலே லேட்டாவே வரப்பல? ஏன் சொன்ன டைம்ல வர்றதே இல்ல? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பொறுமையா கேப்பல, மியூட்ல போட மாட்டியே. சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஓகேவா? என்ன சொல்லிக்கிறேன்? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சமாவது தைரியம் இருக்கணும். அது தைரியம் இருந்தனால நமக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். வீரத்தனமா இருக்கணும். நீ ட்ரிகர் ஆகாத. சொல்லு. ஒரு ஃபேன் பேஸ வந்து 70 வருஷம் 50 நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையாடா? இரு வரேன்ப்பா, ஏன் டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆகலடா. உங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே போராட்டம்ன்ற பேர்லயும் இது வரைக்கும் கரெக்டான டைமுக்கு வரலையே, ஏன்னு கேட்டேன். நீ என்னடா நான் ரஜினியை பத்தி பேசிட்டு இருக்கிற? கபிலன் செல்லக்குட்டி இரு, நான் ரஜினியே பேரை மென்ஷன் பண்ணி. ஐயோ சிங்கக்குட்டி, உங்க பெரிய சிங்கையா லேட்டா வருதுன்னு கேக்குறேன்.
இருங்க பாரு, அததான் சொல்றீங்க பாரு. சொல்லு. நீ இப்ப எப்படி விக்ரவாண்டில இருந்து ஆரம்பிச்சியோ ஆமா நான் சொல்லிடுறேன் ஓகேவா. 50 வருஷமா ஒரு ஃபேன் பேஸ கட்சி ஆரம்பிக்க போறேன், தமிழ்நாட்டை ஆட்சி மாற்றம் அப்படின்னு. இப்ப பாருங்க கீழே லிசன்ல பாத்தீங்க, இது நான் கேட்ட கேள்விக்கான பதிலாம். ஏதோ ஒரு ஆட்சி, சரி ஆட்சி மசாலா, ஏதோ ஒரு ஆட்சி மசாலா. ஐ காமெடி எல்லாம் ஸ்மைல் போட்டுங்க, இல்லன்னா பாவம் பையன் மனசு கஷ்டப்படும். இப்ப கடைசி வரைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்ட மக்களே, அந்த கேள்விக்கு அவன் பதிலே சொல்ல மாட்டான். மக்கள் கிட்ட ஏன் கூப்பிடுங்க? ஏன்னா பயம், சொல்ல மாட்டானுங்க. கட்சி ஆரம்பிச்சானா தைரியமா சொல்றான், ஆனா கட்சி ஆரம்பிச்சு டெல்லிக்கு போகுது ஃபிளைட். சரி கட்சியா ஆட்சியா? டேய் ஒரிஜினல் சங்கியே நீங்க தான்டா, சங்கி. டேய் சங்கி பையலோட நீங்க தான்டா ஒரிஜினல் சங்கிடா நீங்கலாம். டேய் சங்கி கூப்பிடுற அந்த ஓபனிங் பேட்ஸ்மேனை மனசாட்சியே இல்லாம ட்வீட் போட்டுருந்தானே இப்ப கூப்பிடுறா. டேய் நான் என்ன கேட்டேன், உங்க அண்ணன் மாநாடு விக்ரமாண்டி மாநாடுல இருந்து கரூர். டேய் இங்க பாரு ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சிட்டேன், நீ பேசு. நான் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு நான் வெயிட் பண்றேன், ஆனா கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கான பதிலே சொல்ல மாட்டேங்கிறேடா. ஏன் என்னடா பேசுறேன்? நான் என்ன கேட்டேன், ஏன்டா டைமுக்கு வர்றது இல்ல உங்க அண்ணன்? இது வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில எதுலயுமே டைமுக்கு வர்றது இல்ல, ஏன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லு. இங்க பாரு நல்ல சூப்பரா எனக்கு வந்து ஆக்சுவலா உண்மையா சொல்றேன், இன்னைக்குதான் நீ ஆம்பளையா ஒரு வேலை பண்ணிருக்க. நீ ஆம்பளை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. 1 to 1 இங்க இருப்பா. 1 to 1 1 to 1 நான் 10 பேரை தூக்கி அடிச்சு தூக்கி போட்டுருக்க பேசல. நீ எல்லாம் ஒரு ஆளு மாரி பேசுறான். முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான். வாயிலே மிதிப்ப சொல்லிட்டா ஒழுங்கா பேசு, இல்லன்னா வாயிலே மிதிப்ப போயிடுவான் ஜிப்சி. இல்ல கபிலன், நான் சொல்றேன் கபிலன், நீங்க சொல்ற கேளுங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கீழே போட்டோம். இப்ப நீ மியூட்ல இருடா, சொல்றேன் இருடா, மியூட்ல இருடா, சொல்ற கேளு, மியூட்ல சொல்ற கேளு. இருடா உனக்கு ஒழுங்கா விரிக்க தெரியலடா, உனக்கு ஒழுங்கா விரிக்க தெரியல. கொஞ்ச நேரம் குமுறாம இரு, கொஞ்ச நேரம் குமுறாம இரு, நீ கொஞ்ச நேரம் குமுறாம இரு, நீ பயப்படாம இரு, கொஞ்ச நேரம் மியூட்ல போய, நீ மியூட்ல போ, நீ ஒரு நிமிஷம் மியூட்ல போய. மாஸ்டர் நான் ஃபேரா வச்சிருக்கேன்டா, 2 விஜய் ஃபேனுக்கு மைக் கொடுத்துருக்கேன்டா, சரியா? ஓகேவா? அப்போ 1 to 1 வர மாட்டே. டேய் நீ தான் புலம்பி. ஜிப்சி லிசனருக்கு போங்க. ஜிப்சி ப்ளீஸ் ஜிப்சி. இல்ல கபிலன், இருங்க கபிலன், நான் பேச மாட்டேன். ஆனா இவனை கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவன் சரியான தமாஷா, நான் பேசுறேன்ல, இவன் இருக்கிறதுல ஒரு தண்டக்கார மாதிரி வெஜிடி பண்றான். சரி ஜிப்சி நான் லிசனர்ல போறேன். ஜிப்சி ப்ளீஸ் ஜிப்சி ஒரு நிமிஷம் இருங்க. வாடா ஆம்பளை வாடா கபிலன். ஆம்பளை போடு கீழ போடு. ஒரு நிமிஷம் ஏறு, கதறாத. எல்லாரும் தூக்கி நான் லிசனர்ல போட்டேன், சரியா? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க அண்ணன் ஏன் கரூர்ல இருந்து ஓடுன ஆளு ராத்திரியோட ராத்திரியா? மைக்கான் பண்றா தண்டை தீவிட்டி. நீ கேட்ட கேள்விக்கு நான் ஷார்ப்பான ஆன்சர் சொல்றேன். ஷார்ப்பான ஆன்சர் சொல்றியா? இரு, விக்ரமாண்டில இருந்து எல்லா லைவையும் நீ கண்டிப்பா பாத்திருப்ப. ஏன்னா நீ தானே முட்டை அடிக்கிறேன்னு சொன்ன. நானா அடிக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு. அப்ப XY பிரிவு பாதுகாப்பு யாருக்காக சொல்லு? யாருக்காக சொல்லு? XY பிரிவு NSG பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட் போர்ஸ். எதுக்காக? நேத்து மாரிதாஸ் இந்த பக்கம் இருக்கிற பிஜேபியில இருக்கிற ஐடிக்கள் எல்லாருமே எடுத்து போட்டாங்களே, உங்க அண்ணனுக்கு அது எதுக்காக போடுவாங்க? நேஷனல் செக்யூரிட்டி கார்ட் போர்ஸ் எதுக்காக போடுவாங்கடா? எதுக்காக? கபிலனுக்காக போட்டாங்கன்னு நினைச்சியா? டேய் NSGன்ற பாதுகாப்பு எதுக்காக போடுவாங்க? எதுக்கு என்ன காரணத்துக்காக போடுவாங்க? கூகுள்ல போய் டைப் பண்ணு, NSGன்னு டைப் பண்ண. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல. அட்லீஸ்ட் பரவாயில்ல, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு இது மட்டும் பதில் சொல்லு. NSGன்றது எதுக்காக போடுவாங்க பாதுகாப்பு? அது மட்டும் எனக்கு சொல்லு. ஃபுல் ஃபார்ம் என்ன? சரி NSGக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? சரி NSGக்கு ஃபுல் ஃபார்மா என்ன? ஒரே விஷயம் கேக்குறேன். டேய் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றான்னா, உங்க அண்ணன் ஏன்டா சீக்கிரமா ஓடி போனா இங்க இருந்து கரூர்ல இருந்து கேட்டா பதில் வரல. பரையரு இது வரைக்கும் மாநாடுல இருந்து ஆரம்பிச்சு விக்ரமாண்டி மாநாடுல இருந்து நீ ஆம்பளையா இருந்தீனா முதல் கேள்வி நீ அதுக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி? உங்க அண்ணன் மாநாடுல இருந்து கரூருக்கு வந்த ரோட் ஷோ வரைக்கும். டேய் இங்க பாரு, நீ சொன்னேன்னு நான் எல்லாரையும் லிசனர்ல போட்டு கரெக்டா நான் கேட்கறேன். நியாயமா தான், நான் ஃபேரா தான் கேம் விளையாடுறேன். நல்லா புரிஞ்சுக்க. மாநாடுல இருந்து கரூருக்கு வந்த ரோட் ஷோ வரைக்கும் உங்க அண்ணன் ஏன்டா எல்லாத்துலயுமே லேட் ஆகி வரான்? அது மட்டும் பதில் சொல்றா. சொன்ன டைமுக்கு வந்திருக்கான். நான் சொல்றேன், அரசியல்ல இது வரைக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு சொன்ன டைம்ல வந்திருக்கான் உன் அண்ணன்? சொல்லு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மைக்கான் பண்ணிக்க. டிஎம்ல எவனா சொல்லி கொடுக்குறானா? டிஎம்ல சொல்லி கொடுக்குறானா? டிஎம்ல சொல்லி கொடுக்குறானா? அப்புறம் கேட்டதுக்கு டக்குன்னு பதில் சொல்றா. அது நீங்கடா, நீங்க தான்டா போய் உட்கார்ந்து உழுந்து பாடுறா. 42 பசங்க இது வரைக்கும் உன் ஐடியில இருந்து ஆனந்த அனுதாபங்கள். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அத்தனை பேருக்கு ஆனந்த அனுதாபங்கள். மன்னிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்கியாடா?
நான் என்னடா பண்றது? இப்ப பதில் சொல்லணுமா வேணாமா உனக்கு? சரி, உங்க அண்ணன் ஏன் எல்லாத்துக்கும் டிலே ஆகி லேட்டா வராரு? மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. எங்களை வரவேற்கிற மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கனால மக்களுக்கு எந்த தொந்தரவு வரக்கூடாதுன்ட்டு நாங்க ஸ்லோவா வந்துகிட்டு இருக்கோம். அப்படியா? கரூர்ல அன்னைக்கு உங்க அண்ணன் வீட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு எத்தனை மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பினாரு? 8:30 கிளம்பினாரு. எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து? இதே இதே 8:30க்கா? ஏய் 8:30க்கா கிளம்பினாரு? நீ என்ன டைம் வேணா வச்சுக்கோ. லேட்டா வந்தாருன்னு உண்மையா சொல்லு. நீ உண்மையாலே விஜய் ரசிகனா உண்மையா சொல்லு. உங்க அண்ணன் வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு பிளைட் ஏறி அந்த தனி விமானத்துக்கு வந்தாரு? ஒரு நிமிஷம். நீ எத்தனை டைம் வேணா வச்சுக்கோடா. டேய் என்ன வச்சிக்குது? உங்க அண்ணன் வந்த டைம் சொல்றா. லைவ்ல தானே இருந்த. ஸ்பேஸ் போட்டு தான நொட்டிட்டு உட்கார்ந்த. உங்க அண்ணன் எத்தனை மணிக்கு டைம்ல வந்து பிளைட் ஏற உனக்கு தெரியாதா? பதட்டமாகாதடா. டேய் நான் நார்மலா தான் பேசுறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. உன் வீட்ல இழவு வந்தது. உன் வீட்ல இழவு வந்தது. உங்களுக்கு என்ன கவலை? நீங்க பஸ்ஸுக்கு வந்து பட்டை போட்டு ஆயுத பூஜை கொண்டாடுவீங்க. நீங்க பொறுமையா தான் பேச முடியும். உங்களுக்கு என்ன பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு போட்டு டான்ஸ் ஆடுவீங்க. இங்க இழவு வீடுடா. இங்க இழவு வீடு அப்படிதான்டா இருக்கு. அது இப்போ போட்டோ பழைய போட்டோ முதல்ல. டேய் எத்தனை மணிக்கு உங்க அண்ணன் கரூர் அன்னைக்கு வர நாமக்கல் வர அன்னைக்கு எத்தனை மணிக்கு பிளைட் ஏறினாரு? டேய் நான் என்னடா கேள்வி கேட்டேன்? உங்க அண்ணன் எத்தனை மணிக்குடா பிளைட் ஏறினாரு? அவ்வளவுதானடா கேட்டேன். இப்போ ஆயுத பூஜைக்கு வந்த திருப்பி பஸ்ஸுக்கு போற திருப்பி டைமிங் போற. சரிடா இந்த ஒரு கேள்வி தான்டா. சரிடா அதெல்லாம் எரேஸ் ஏக் டோன் ஜூம் பூம் அடிச்சு போச்சு. இதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். எனக்கு மண்டை குழம்புது உன்கிட்ட பேசுறதுக்கு. மிஷின் தான் வாங்கி வச்சுக்கணும். 4 வாய் வச்சுக்கணும். நானா பரவாயில்லடா பேசுறேன். உங்க அண்ணன் முந்தா நேத்து பேட்டி கூட்டம் பாத்தியா? அத 200% வால்யூம் வச்சுதான் கேட்க வேண்டியது இருக்கு. டேக் ஓகே ஷாட் ஓகே ஓகே. டேய் 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 அங்க ஒண்ணும் யாரும் உன்ன மாதிரி அம்மா அவர்களே என் மனசு இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு வேதனையை நான் பார்த்ததே இல்ல. கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல நொண்ணனுக்கு. திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாரு. சரி திருச்சி ஏர்போர்ட்ல எத்தனை மணிக்கு இறங்கினா? நான் டைம் பார்க்கலடா. பார்க்க தெரியலையாதா? பார்க்கலையா? பார்க்கல. உங்க அண்ணனுக்கு டைம் பார்க்க தெரியுமா? அவன் அண்ணனுக்கு மட்டும் தெரியாது. எல்லாருக்கும் தெரியும். அதான்டா எல்லாருக்கும் தெரியும். அண்ணனுக்கு டைம் பார்க்க தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். தெரிஞ்சிருந்தா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே கரூர்ல காவல்துறை உங்களுக்கு எத்தனை மணிக்கு பேச அனுமதி கொடுத்தது சொல்லு. 8:30 மணிக்கு. உன் அண்ணன் எத்தனை மணிக்கு வந்தாப்புல? அதான் சொல்லிட்டேன் 8:30 மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையா கரூர்ல? நாங்க லேட்டா தான் வந்தோம். இப்போ அதுக்கு என்னடா? இந்த பாத்துங்க அதுக்கு என்னவா? நீ லேட்டா வந்த ஒரு காரணத்துல அங்க அத்தனை பேரு எத்தனாயிரம் மக்கள் உட்காந்து சாப்பிடாம தண்ணி இல்லாம அவங்க காத்திருப்பான். அவன் மயக்கம் போட்டு விழுவானாலே சின்ன பசங்க எதனால எல்லாரும் அறிவு இருக்கான் அண்ணனுக்கு. சாரி தப்புடா. இல்லடா சாரா இல்லாததா இருக்கான்னு கேட்டு தப்பு தான்டா. மன்னிச்சு ஒரு நிமிஷம். உனக்கு நிறைய இருக்கு நான் பார்த்தேன். ஆமாண்டா இப்போ நான் பதில் சொல்றேன். லேட்டா இன்டென்ஷன்லாம் வரல. அது அங்க லேட் ஆயிடுச்சு அவருக்கு. ஒரு 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 விஷயம் வந்து இன்டென்ஷனாவும் இந்த மக்கள் பாதிப்பாங்க, இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படணும், வெயில நின்று அவதிப்படணும்ன்றதுக்காக யாரும் இன்டென்ஷன்லாம் இதை பண்ண மாட்டாங்க. அளவுக்கு வந்து இங்க யாரும் வந்து அப்படி கிடையாது. மனுஷனா பிறந்த உனக்கு தெரியாது. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வந்து நான் அரசியல் பண்ணுவேன். அரசியல் பண்ண மாட்டாங்க. சரியா? இப்படி தெரிஞ்சவன பண்றதுக்கு லேட்டா வந்திருப்போம். நாங்க அதை அக்செப்ட் பண்றோம். லேட்டா ஆயிடுச்சுனா அத ரீசன் நம்ம கோர்ட்ல சொல்லிப்போம். சரியா? இங்க சொல்ல மாட்டீங்க. இங்க சொல்ல மாட்டீங்க. கோர்ட்ல சொல்லுவோம். அப்படி என்னடா ரகசியம்? இதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல அப்படி சொல்லிட்டு அதனால நான் தனியா ஒரு ரகசியம் உன்கிட்ட என்னடா சொல்லு? கோர்ட்ல சொல்லிக்கணும். இதெல்லாம் என்கிட்ட சொல்றது இல்ல. எல்லாம் கோர்ட்ல சொல்லிப்பீங்க. சரிடா கோர்ட்ல தான் சொல்ல முடியும்டா. உன்கிட்ட சொல்லி அப்புறம் ஏன்டா உன் ஸ்பேஸ்ல 3 நாளைக்கு முன்னாடி உன் ஸ்பேஸ்ல நீ அண்ணன் 8:30 மணிக்கு தான் வந்தாரு அங்க உட்கார்ந்து ஒரு விட்டு என்ன தெரியுமா சொன்ன? நீ சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். நீ என்ன தெரியுமா சொன்னாங்க? அண்ணன் 8:30 மணிக்கு வராரு. அது ஏன் 8:30 மணிக்கு வரணும்? கூட்டம் வரணும்ல. யாராவது 8:30 மணிக்கு வந்து மத்த அரசியல் கட்சிகள் வருவாங்களா? நாங்க மட்டும் எதுக்கு காலைல 8:30 மணிக்கு வரணும்? சொன்னியா இல்லையா? உண்மையா சொல்லு. சொன்னியா இல்லையாடா? பரவாயில்ல நிறைய ஸ்பேஸ் கீழ உட்கார்ந்து விளக்கு பிடிச்சிருக்க போல. பரவாயில்ல நான் விளக்கு பிடிக்கிறது இருக்கட்டும். ஆனா அங்க விளக்கு பிடிச்சிட்டு நீங்க என்னடா உட்கார்ந்தீங்க? 3 நாளா ஏன்டா ஸ்பேஸ் போடாம அமைதியா இருந்தீங்க? இருடா ஏன் அமைதியா இருந்தீங்க? இரு ஃபர்ஸ்ட் அதர் லிஸ்ட்ல இருக்குதுக்கு பதிலா லிஸ்ட் வந்து டேய் நான் கீழ லிஸ்னர்ல இந்த ஐடில தான்டா இருந்தா. உன் கண்ணுக்கு தெரியல என்ன? அப்போ ஃபேக் ஐடில வந்து சொல்லிட்டடா. எந்த பக்க ஐடி உள்ள வந்தாலும் மைக் கொடுக்க மாட்டீங்க. மத்த ரசிக ஐடியில் வந்தா கேட்டா நீங்க அரசியல் பேசலாமா? நாங்களாம் அரசியல் பேசலாம் அப்படின்றீங்க. உனக்கு ஓபன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். ஸ்பீக்கர் நீ டெய்லி வா. இதே ஐடில கூட கூட்ட வேணுமா? 100 பேருக்கு மேல வர மாட்டீங்களா? 100 பேருக்கு மேல வர மாட்டீங்களா? கூட்ட வர மாட்டீங்களா? அதுக்கு தான் என்கிட்ட பிச்சை எடுக்கறியா?
கூட்டம் கூடி நீ பேசப்பட்டு 150 பேருக்கு மேலே அவனும் வர மாட்டேங்கிறான். அங்க அதே 4 மணிக்கு அதே 5 பேர் தான் 10 மணிக்கு மேல உட்காந்துக்கிட்டு வீட்டுல என்ன காபி போட்டாங்க